أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة பெரியார் என்ன சொல்லி இருக்கிறார்? படிக்கிறேன் கேளுங்கள். தோழர்களே, நமது வியாதி நோய் சூத்திரர்கள் என்ற நோய் பெரிது, மிக மிக பெரிது. இது புத்து தொழுநோய் போன்றது, வெகுநாளைய நோய். இதுக்கு ஒரே ஒரு மருந்து தான், அது இஸ்லாம் தான். பெரியாருடைய நூல்களில், அதாவது ஆணைமுத்தையா தொகுத்த அந்த பழைய வால்யூம் 3 வால்யூம்களில் இருந்துதான் இந்த ஆதார கருத்துக்களை நான் பேசுகிறேன். இந்த முறைதான் அவர் என்னை மார்போடு கட்டி தழுவி கொண்டார். இதை கற்றுத் தந்திருப்பது இஸ்லாம் தான். இஸ்லாம் என்பது சாந்தி, பணிவு, பக்தி என்ற பொருள்படும் அரபு சொல். இஸ்லாம் என்பது சகோதரத்தன்மை என்பது. கடவுள் என்பது திராவிட மொழி, காட் என்பது ஆங்கில மொழி, அல்லாஹ் என்பது அரபு மொழி என்பதல்லாமல் திராவிடர்களுக்கு மாறுபட்ட கடவுள் அல்ல, கொள்கை அல்ல என்பேன் தான். பெரியாரே இது திராவிடர் மதம்னு சொல்லி இருக்கிறாரு. பெரியாரதாசன் போயிட்டாரு. ரொம்ப மூக்க சிந்தி காக்காய்க்கு போடுற என் நண்பர்களை கேட்கிறேன். மதங்களை விபூதி பூச்சு, நாம, ஒத்து குடுமி இவைகளை கொண்டு நிர்ணயிப்பது போல் இஸ்லாத்தை பழமொட்ட, தாடி, லுங்கி முதலியவைகளை கொண்டு நிர்ணயிக்காதீர்கள். நபி அவர்களை பின்பற்றுகிறவர்கள் எப்படி ஒரு ஆண்டவன், மக்கள் அனைவரும் ஒரு குலம் என்பதான தன்மை உடையவர்களாக இருக்கிறார்களோ, அது போன்ற உணர்ச்சியும் கருத்தும் இன்று நமக்குள்ளும் தோன்றிவிட்டது என்கிறார் பெரியார். கலிமா சொல்லும் போது நம்ம வேற என்ன சொல்றோம்? இஸ்லாம் என்பது சகோதரத்துவத்தை ஒரு வாழ்வியல் நெறியாகவே கற்றுத் தருகிறது. மதம் இல்லாமல் மக்கள் வாழ முடியாது. உங்க பெரியார் தான் சொல்லி இருக்கிறாரு. என் அன்புள்ள அருமை திராவிட சகோதரனே, இதற்கு இஸ்லாத்தை தவிர ஒரு மருந்து சொல். கவனிங்க, அதிர்ச்சியான செய்தி இது. அதுவும் இல்லாமல் நாஸ்திகர்களுக்கு உள்ளாகவும், எங்களுக்குள்ள பகுத்தறிவுவாதிகளுக்குள்ளாகவும் தீண்டாமை அனுஷ்டிக்கப்படுகிறது. பெரியார் சொல்லியிருக்கிறார். இஸ்லாத்தை பெரியார் ஏற்றுக்கொண்டார். இஸ்லாம் குறித்து பெரியார் பேசியவற்றையும், இஸ்லாம் குறித்து பெரியாரிஸ்டுகள் பேசாமல் இருப்பவை பற்றியும் இதோ பேசுகிறார் அப்துல்லா பெரியார் தாசன். இதன் விரிவாக்கம் விரைவில் உங்கள் கைகளில்.